வணக்கம் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு தீபாவளி க்ரீட்டிங்ஸ் வரைய போகிறோம். ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் எழுத போகிறோம். அது எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கோடுகள் போட்டிருக்க இதுதான் வந்து கைட்லைன்ஸ். நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம அந்த எழுத்துக்களை எழுத போகிறோம். பபிள் லெட்டர்ஸில் எழுத போகிறோம். பாருங்கள், படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி அழகாக பென்சிலில் அந்த பபிள் லெட்டர்ஸை அழகாக எழுதுங்க. பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணல, அப்படியே வெறுமனே நம்ம ஃப்ரீ ஹேண்டாக எழுதலாம். இதே மாதிரி லெட்டர்ஸ் நீங்கள் ஏற்கனவே ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? அதனால் பாருங்கள், முன்னாடி ஃபஸ்ட்டு ஹெச் வந்து சின்னதாக இருக்குது. அங்கே போக போக அந்த கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கைட்லைனுக்குள்ளேயே எழுதுகிறேன். பாருங்கள், மேலே லைனும் கீழே லைனும் டச் ஆகிற மாதிரி எழுதுகிறேன். அப்போ தான் நமக்கு அந்த சின்ன எழுத்தும் சின்னதுலேருந்து பெருசாகிற மாதிரி தெரியும். இப்போ தீபாவளியை நம்ம எழுதுகிறோம். தீபாவளி பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பெருசாக இருக்குது. போக போக என்ன ஆகும், கொஞ்சம் குட்டி ஆகிட்டே போகும். பென்சிலில் பபிள் லெட்டர்ஸை அழகாக நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் க்ரீட்டிங்ஸ் எல்லாம் நீங்களே வரைஞ்சி எல்லாருக்கும் நீங்களே அனுப்பலாம். நீங்களே வரைஞ்சி அனுப்புனா ஒரு ஸ்பெஷல் தானே அது, இல்லையா? ஏதோ க்ரீட்டிங் கார்ட்ஸ் வாங்குறத விட நீங்களே அனுப்பலாம். உங்களுக்கு மொபைலில் டிபியாக வைக்கலாம். இதில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கலாம், ஸ்டேட்டஸில் வைக்கலாம். எல்லாமே நீங்களே மேனுவலாக வரைஞ்சி வச்சா அதுக்கு ஒரு தனியான ஒரு மதிப்பு தான், இல்லையா? அப்போது நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு விளக்கு வரைகிறோம். தீபாவளிக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு அகல் விளக்கு வரைஞ்சிருக்கோம். தீபாவளினாலே தீபமும் பட்டாசும் தானே, இல்லையா? அதே மாதிரி பக்கத்தில் இன்னொன்று குட்டியாக வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த பென்சில் ஸ்கெட்சு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பென்சில் ஸ்கெட்சு நம்ம அழகாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், பொறுமையாக வரைஞ்சிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கெட்ச் பெனில் அவுட்லைன் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கலரும் போட்டுக்கலாம், இல்லையா? இப்போ மேலே வந்து 2 அந்த ராக்கெட் மாதிரி பட்டாசு இருக்கு, இல்லையா? அந்த பட்டாசை நம்ம வரைகிறோம். மேலே ஒரு முக்கோணம் போட்டு 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக் ஒன்று இருக்கும், இல்லையா? அது போட்டிருக்கேன். திரியும் வைக்க வேண்டியது இருக்கும். அதே போல் பக்கத்தில் இன்னும் 2 ராக்கெட் வரைய போகிறேன். பாருங்கள், அழகாக வரைஞ்சாச்சு. திரியை வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கு மேலே இன்னொரு குட்டி ராக்கெட் ஒன்று வரையலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஒரு ஐகானிக் போஸ்டர் மாதிரி அழகாக க்ரீட்டிங் கார்டு மாதிரி வரைஞ்சிருக்கோம். சூப்பராக கலர் பண்ணி இதை வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், உங்களை ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம், மொபைல் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம். நீங்களே வரைஞ்சி அழகாக அதை போடும்போது அதுக்கான மதிப்பு தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். பிளாக் மார்க்கர் டைரெக்டாக அந்த போல்டு மார்க்கர் எடுத்திருக்கேன். அழகாக வரைகிறேன். போல்டு மார்க்கர் எடுத்து அவுட்லைன் எல்லாம் அழகாக கொடுத்தாச்சு. பாருங்கள், தீபாவளிக்கு மட்டும் அந்த தீபாவளின்ற எழுத்துக்களுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறேன். ஒரு தனி கவனம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், மறுபடியும் திக்னஸ் பண்ணியிருக்கேன். லேம்ப்ஸ் எல்லாம் வரைஞ்சாச்சு, அழகாக அவுட்லைன் போட்டாச்சு. ட்ரேசிங் பண்ணுறது ஈஸி தானே, பென்சில் கோடுக்கு மேலேயே நீங்கள் அழகாக ட்ரேசிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், இல்லையா? ஈஸியாக பண்ணியாச்சு. உள்ளே வந்து ஸ்கெட்ச் பெனில் அவுட்லைன் போடுறேன், தின்ன அவுட்லைன். கலரிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடுது, அதனால் கலரிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் பண்ணியிருக்கேன் ஹாப்பிக்கு. தீபாவளிக்கு ரெட் கலர் பண்ணியிருக்கேன் அழகாக. அதுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கலர் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லாக நீங்கள் எப்படி வேணால் கலர் பண்ணலாம். அழகாக கலர் பண்ணுங்கள், சரியா? என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணலாம். மார்க்கர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. க்ரையான், கலர் பென்சில் எது கிடைக்குதோ அதில் யூஸ் பண்ணலாம். இப்போது கொஞ்சம் டிசைன்ஸ் அந்த வெடிக்கிற மாதிரி, இல்லை அந்த ஒளி தெரிகிற மாதிரி ஒரு டிசைன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அது மட்டும் மெதுவாக காமிச்சிருக்கேன் லேசாக. உங்களுக்கு அது எப்படி வரைகிறோன்னு புரிகிறதுக்காக பாருங்கள்.
டைரெக்டாக பென்சில் ஸ்கெட்ச் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கர்லேயே நம்ம டைரெக்டாக வரைஞ்சிருக்கோம். பாருங்கள், நடுவில் ஒரு புள்ளி, ஒரு இன்ட்டு மாதிரி ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு புள்ளி மேலே மேலே, அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு கோடு போட்டிருக்கேன், 4 கோடு போட்டிருக்கேன். அப்போ அந்த ஒளி வெள்ளம் இருக்கிற மாதிரி தெரியும், தூரத்தில் வெடி வெடிக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? அழகாக அந்த டிசைன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த செலிப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குதோ அந்த மாதிரி க்ரீட்டிங் கார்ட்ஸோ அந்த மாதிரி போஸ்டர்ஸோ வரைகிறதுக்கு உதவியாக இருக்கும். அது இதே போல் இப்போ இதெல்லாம் கற்றுக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? அப்போது உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். கற்றுக்கிறத ஹாபியாக கற்றுக்கிறத என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக். ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இப்போது நான் வரைஞ்சி முடிச்சப்புறம் கடைசியில் கொஞ்சம் ஹைலைட்டு காமிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அந்த தீபாவளின்ற எழுத்து கொஞ்சம் பளிர்னு தெரியறதுக்காக அந்த ஒயிட்னர் எடுத்து கொஞ்சம் நான் மேல் பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஒயிட்னர் வச்சுருக்கேன். ஹைலைட்டட் போர்ஷன்ஸு ஹைலைட் பண்ணியிருக்கேன். அழகாக இருக்கா? தீபாவளி வாழ்த்துக்கள். பாய்.